பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல இன்னைக்கான ப்ரமோ என்னன்னு பார்க்கலாம். கோமதி பாண்டியன் கிட்ட போயிட்டு சொல்றாங்க, குமார் கூப்பிட்டதுக்கு இல்லாதையாவது என் அம்மாவுக்காகவாவது பர்த்டேக்கு போயிட்டு வரலாம் வாங்கன்னு சொல்லிட்டு கோமதி கூப்பிடுறாங்க. ஆனா பாண்டியன் கன்வின்ஸ் ஆகுற மாதிரி தெரியல. ஒரு வழியா சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போறாங்க. அங்க யாருமே கோமதியை எதுவுமே சொல்லாம அவங்க அம்மாவை பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டு வராங்க. அதுக்கப்புறம் அப்பத்தாவும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அப்பத்தா போயிட்டு குமார் கிட்ட சொல்றாங்க, நல்ல வேலைடா, ரொம்ப தேங்க்ஸ், என்னுடைய கடைசி காலத்துலயாவது இதை நிறைவேற்றி வச்சியே, ரொம்ப நன்றிடான்னு சொல்லிட்டு குமார் கிட்ட போயிட்டு சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஆனந்த கண்ணீர் விட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ரொம்ப நன்றிடா குமார், நீ நல்லா இருப்படா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கோமதி அவங்களுடைய பிறந்த நாளுக்கு வந்ததப்போ அந்த பிறந்த நாளில் சக்திவேலு முத்துவேலு எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் கோமதி வந்து அவங்க அம்மாவை பார்த்துட்டு போனதை எதுவுமே பண்ணாமல் இருந்துட்டாங்க. அதுவே அப்பத்தாக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் அப்பத்தா சந்தோஷமா போயிட்டு படுத்து தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில் போயிட்டு மாறி எழுப்புறாங்க அப்பத்தாவை. அப்பத்தா எந்திரிங்க, ஏன் இவ்வளோ நேரம் ஆயும் எந்திரிக்கல, எப்பயும் போல் சீக்கிரமாக எந்திரிச்சிருவீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அப்பத்தா எந்திரிச்சிக்காமலே இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்பட்டு எல்லாரையும் கூப்பிடுறாங்க. ஏங்க குமார் வாங்கடா இங்கே எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்பத்தாக்கு உயிர் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. கோமதிக்கு அவங்க அம்மா இல்லைன்னு தெரிஞ்சா கோமதி எல்லாம் எந்த நிலைமையிலுக்கு ஆளாகுவாங்கன்னு சொல்லிட்டு வரப்போகிற ப்ரோமோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய்.